நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லூசிபர் எதற்காக தள்ளப்பட்டான்? அவன் பெருமை கொண்டது நிமித்தமே. ஆம், பெருமைதான் மூல பாவமாய் இருக்கிறது, அதாவது ஒரிஜினல் சின். நம்மில் அநேகர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமினுடைய பாவத்தையே முதல் பாவமாகவும் மூல பாவமாகவும் கூறுகிறோம். ஆனால் அதுவல்ல, பெருமை அதுவே மூல பாவமாய் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், தேவன் எதிர்க்கிற காரியம் நம்மிலே காணப்படுமானால் நம்முடைய நிலை என்னவாயிருக்கும்? தேவனால் தண்டிக்கப்பட்ட முதல் பாவம் பெருமை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே தானியேல் நேபுகாத் நேச்சாரை குறித்து சொல்லும்போது, அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று என்று. 18வது வசனத்திலே தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் பெருமை அவருக்குள் வந்தபோது அவருடைய ஆவி கடினப்பட்டு தேவனால் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அதற்கு பின் என்னவானார் என்பதை தொடர்ந்து படித்தீர்களானால் அறிந்து கொள்ளலாம். பெருமையின் நிமித்தம் தான் தள்ளப்பட்டதினால் சாத்தான் ஜனங்களை விழும்படி செய்ய அதையே ஆயுதமாக உபயோகிக்கிறான். அவனுடைய முதன்மையான நோக்கமே ஜனங்களை பெருமை நிலைக்கு கொண்டு செல்வதே. குற்ற உணர்வு கொள்ள வைக்காத ஒரே பாவம் பெருமை. என அன்பானவர்களே, பெருமை மெல்ல மெல்ல நம்மை ஆட்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் கடின நிலைக்கு சென்றுவிடும். சங்கீதம் 10:4 சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் என்று. ஆகவே பெருமையை நம்மை விட்டு அகற்றுவோம், தாழ்மையை தரித்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. எனவே நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், அவருடைய கிருபையில் நிலைத்திருப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.